உலகத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க போகிறது நத்தம் வீட்டுமனை பட்டா எப்படி டவுன்லோட் செய்வது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுடைய மொபைலில் டிஎன்இ சர்வீஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதுக்கப்புறம் முதல்லையே இந்த மாதிரி ஒரு போர்ட்டல் வரும். அந்த போர்ட்டலில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒரு ஹோம் பேஜ் வந்து இந்த மாதிரி தான் வரும். இதில் பட்டா மாறுதல் விண்ணப்பிக்கிறத பற்றி நிறைய விதமான தகவல் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உட்பிரிவு செய்யக்கூடிய மனு வந்து நீங்கள் அழிச்சிக்கலாம். அடுத்து புல எண் வாரியாக வந்து உங்களுக்கு தேவையான தகவல் எல்லாத்தையும் திரட்ட முடியும். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட கட்டணம் செலுத்துவதற்கு ஏதுவாக வந்து இப்போ புதுசாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு முறையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. உங்களுக்கு நில ஆவணங்களை வந்து 1 by 1 வந்து தெரிஞ்சுக்க முடியும் உங்களால். இந்த இதை கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ்ன்னு இருக்கும், அதை க்ளோஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வரும். இந்த பேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய விதமான தகவல்கள், அதாவது பட்டா சிட்டா விவரங்களை பார்த்துக்கலாம். ரிஜிஸ்டரில் வந்து உங்களுக்கான அந்த நில விவரங்களையும் பார்த்துக்கலாம். அப்புறம் நத்தம் பட்டா, ஊரகம் பட்டா, அதாவது ஊரகப்பட்டா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வயல்வெளி, அதுதான் வந்து ஊரகம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரியான பட்டா விவரங்களையும் வந்து தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பட்டா சிட்டா விவரங்களை பார்க்கலாம். இப்போ நம்ம பட்டா சிட்டா விவரங்களை கிளிக் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு உங்களுடைய மாவட்டம் எதுவோ அந்த மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வட்டம், அடுத்து ஊர் அப்படின்னு சொல்லி மொத்தம் 3 இதை வந்து செலக்ட் பண்ணணும். இப்போ நம்ம மாவட்டத்தை செலக்ட் பண்ணியாச்சு. அந்த மாவட்டத்தில் இருக்க தாலுகா வந்து செலக்ட் பண்ணுறோம். அடுத்து ஊர், அதாவது வில்லேஜ், உங்களுடைய வில்லேஜ் எதுவோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. அடுத்து பட்டா சிட்டா விவரங்களை பார்வையிட அப்படிங்கிற இடத்துல பட்டா எண் தெரிஞ்சால் பட்டா எண், புல எண் தெரிஞ்சால் புல எண், இப்படி நீங்கள் பெயர் வாரியாக கூட நீங்கள் எடுத்துக்க முடியும். அடுத்து நிலவகை, அதாவது ஊரகம் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு பட்டா எண் வந்து 211 அப்படின்னு சொல்லி சும்மா கொடுக்குறேன். அடுத்து மொபைல் எண், அதாவது உங்களுடைய கையில் என்ன மொபைல் நம்பர் இருக்கோ அந்த நம்பரை வந்து கொடுங்க. ஏன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். இப்போ நம்மளுடைய மொபைல் நம்பரை டைப் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கடவுச்சொல்லை பெற அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். அடுத்து வந்து உங்களுடைய மொபைலுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும் பாருங்கள். அடுத்து நம்மளுடைய மொபைல் நம்பருக்கு வந்த ஓடிபி வந்து நம்ம என்ட்ரு பண்ணுறோம். என்ட்ரு பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்துருங்க. இப்போ நம்ம ஓகே கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த பட்டா விவரங்களை வந்து பார்வையிடுறதுக்கான அந்த ஆப்ஷன் வரும் பாருங்கள். இந்த இதில் பாருங்கள் உங்களுடைய பட்டா யாரோட பேரில் இருக்குது. கடைசியாக வந்து குறிப்புகள் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா எந்த தாசில்தார் வந்து உங்களுக்கு அப்ரூவல் பண்ணாங்க அப்படிங்கிற டீட்டெயில் முதற்கன்னு வந்து இதில் நீங்கள் பார்த்துக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற புதிய புதிய தகவலுக்கு நம்ம சேனலுடன் இணைந்திருங்க. தேங்க்யூ. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.